ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது, சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும், அப்புறம் வந்துட்டு ஹெல்த்தியான இட்லி தோசை பேட்டரை எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஊற வச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த கப்பில் 2 கப் அளவு ரேஷன் அரிசி எடுத்திருந்தேன். 1 கப் அளவு தட்டைப்பயிரும் பச்சை பயிரும் கலந்து எடுத்திருந்தேன். 1 கப் அளவு பச்சரிசி, அதே கப்பில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு கருப்பு சுண்டல். உங்களுக்கு கருப்பு சுண்டல் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெள்ளை சுண்டல் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. இப்போ தான் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக சுண்டல் பார்க்குறேன். அதையும் சேர்த்துட்டு இதுக்கு வந்து 1 கப் அளவு கருப்பு உளுந்துருக்கு, உடச்ச உளுந்துருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இதில் வந்து நிறைய தூசு இதெல்லாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா அதெல்லாம் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து வெள்ளை அவுள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கருப்பு அவுள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளை அவுள் சேர்த்துட்டு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை வந்து 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஏன்னா வந்து நம்ம சுண்டல், தட்டைப்பயிறு, பச்சை பயிரெலாம் வந்து ரொம்ப லேட் ஆகும் இல்லையா ஊறதுக்கு. அதனால் கண்டிப்பாக 8 மணி நேரம் ஊற வச்சு நம்ம அரைச்சோம் அப்படின்னா சூப்பரான ஹெல்த்தியான இட்லி பேட்டர் தோசை ரெடி ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சே ஆகணும். ஜூஸுன்றதை தாண்டி இளநியாக இருக்கட்டும், நம்ம உடம்பு எது கொஞ்சம் கூலாக வைக்குதோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி வந்து மாதுளம் ஜூஸ் தான் எடுத்துருந்தோம். ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருந்தது. ஏன்னா லன்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ளீனிங் வேலை பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ டைனிங் டேபிளில் தான் நான் வந்து காயெல்லாம் கட் பண்ணுவேன் அப்படின்றனால அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம லன்ச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து பாவக்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் வைக்கலாம். ஸோ அந்த ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாவக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி, பாவக்காய் இதெல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து நம்ம சைஸ் வந்து கொஞ்சம் தடியமாக கட் பண்ணாமல் கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் வந்து டிலே ஆகாமல் இருக்கும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைஸில் தான் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது சீக்கிரமே வதங்கி வரும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த பாவக்காய் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம எண்ணெயிலே வந்து வதக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த பாவக்காய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வதக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதுலேயும் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 பல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடையும் சைடில் வச்சு விட்டோம் அப்படின்னா அது வெந்துட்டுருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டு தான் நான் வேக வைப்பேன். இப்போ வந்து இது வதக்கிறதுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலர் மாற அளவு வதக்கிக்கணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 தக்காளி இருக்குல்ல, அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி நம்ம எடுத்து வச்சிடலாம் தனியாக. இது வந்து கொஞ்சம் ஆறுறதுக்குள்ளே நம்ம பார்த்திங்க அப்படின்னா தாளிப்புக்கு வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணணும். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட பார்த்திங்க அப்படின்னா தேங்காய், அதாவது சின்ன அரைமுடி தேங்காய் எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப தேங்காய் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இந்த தேங்காயும் வந்து பல் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு போட்டு இதை வந்து ஒரே ஒரு பல்ஸ் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், தக்காளி, புளி, அதை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ், அதாவது குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸை நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் அதை விட கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திங்க அப்படின்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் கண்டிப்பாக தேவை. ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த அளவு, நான் வந்து ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறமா தாளிப்புக்கு 1 ஸ்பூன் அளவு கடுகுளுந்து, 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்தா போதும். இது எல்லாமே வந்து பொரியணும். முக்கியமாக வெந்தயம் வந்து நல்லா புரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து குழம்புல வந்து கசப்புத்தன்மை இருக்காது. ஏற்கனவே பாவக்காய் கசக்கும் அப்படின்னால இதை வந்து கொஞ்சம் கவனமாக வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 4-5 பல் பூண்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அது உங்களுக்கு தேவைன்னா இதை வந்து தட்டி கூட சேர்த்துக்கலாம்.
பூண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் மாறினதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாற அளவு நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ வதக்கினதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா உப்பு இதுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னா இப்போயே வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு வந்து நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா பாவக்காய், அது வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். வதங்கினதுக்கப்புறமா அதையும் சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து திருப்பி வந்து பாவக்காவை நம்ம வதக்கி தான் ஆகணும். வதக்கிட்டு இதுக்கு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்து 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்ச வர அளவு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டம்ளர் அளவு நம்ம தண்ணி வந்து சேர்த்துருந்துருப்பேன். நல்லா சேர்த்துட்டு இப்போ குழம்பு வந்து லைட்டாக வந்து நம்மளுக்கு கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடியை போட்டுட்டு 2லேருந்து 3 விசில் நான் விட்டு எடுத்திருந்தேன். ஸோ உங்களுக்கு எந்த விசில் தேவை எவ்வளோ விசில் தேவையோ அதுக்கேற்றவாறு நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து விசில் வந்துருச்சு. விசில் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வதக்கியிருந்தோம் இல்லையா, அதே பாத்திரத்தில் வந்து நான் மாற்றிடுறேன். மாற்றிட்டு இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மல்லித்தலை இருக்கு இல்லையா, அதை தூவிடலாம். நான் வந்து முன்னாடி தூவிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொதி வர்ற அளவு வெயிட் பண்ணிவிட்டு குழம்பு வந்து வச்சாச்சு. இப்போ இந்த குழம்பு வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ சாப்பாடையும் வந்து வடித்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து சைடிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்லெட் தாங்க நான் ரெடி பண்ணியிருந்தேன். வேறு எதுவுமே நான் பண்ணவே கிடையாது. ப்ளஸ் தயிரும் இருந்தது அப்படின்றனால அதோடய வந்து நான் வந்து வச்சுட்டேன். இப்போ ஆம்லெட்டுக்கு கொஞ்சமாக உப்பு பெப்பர்லாம் போட்டு ஆம்லெட்டும் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருந்தது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு பரிமாறலாம். சுட சுட சாப்பாடு, அது கூட பாவக்காய் குழம்பு, டேஸ்டியான பாவக்காய் குழம்பு, அப்புறம் வந்து ஆம்லேட், இப்படி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபிஷாஸ் கிச்சன் அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.